கிட்டத்தட்ட வந்து சியான் விக்ரமை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர். பட் ஆனால் வந்து சமீப காலமாக வந்து இவரோட படங்கள் எதுவுமே வந்து பெருசாக போகவே இல்லை. ஐ திங்க் இவரோட நடிப்பில் வந்து கடைசியாக போனது பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் சோலோவாக நடித்த எந்த படமே வந்து பெருசாக வெற்றி அடையவே இல்லை. அந்த அளவுக்கு சியான் விக்ரமுக்கு வந்து நேரம் சரியில்லை. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மூலமாக வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. இந்த அறிவிப்பு வந்து யாருமே எதிர்பார்க்காது. ஆக்சுவலாக அந்த அறிவிப்பில் என்ன இருந்துச்சுன்னா சியான் விக்ரம் இவங்களோட நடிப்பில் டைரக்டர் பிரேம்குமார் இவங்களோட டைரக்ஷனில் வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சியான் விக்ரம் 64 திரைப்படத்தை தயாரிக்க போகிறோம். ஸோ இதுதான் அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு வந்த உடனே ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் எல்லாரும் சரிங்க செம்மையாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 96 படம் மாதிரியே இந்த படமும் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் மெய்யழகன் படம் மாதிரி ஒரு பிரதர் பாண்டிங் சம்மந்தமான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தால் சூப்பராகவே இருக்கும். சியான் விக்ரம் அவங்க பொறுத்த வரைக்கும் நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இப்படி எக்ஸட்ரா எல்லாரும் பலவிதமாக இப்படி தான் பேச ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, ஆல்ரெடி மடோனா ஹஸ்பின் கூட சியான் விக்ரம் வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சாந்தி டாக்கீஸ் கூட இந்த படத்தை வந்து தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தேடி பார்த்ததில் எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா, ஐ திங்க் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நியூஸ் வந்து கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்குங்க. மடோனா ஹஸ்பின் அப்புறம் வந்து சியான் விக்ரம் இவங்களோட கூட்டணியில் உருவாக போகிற எந்த ஒரு திரைப்படமும் இப்போதைக்கு நடக்க போகிறதே கிடையாதுங்க. ஆமாங்க, மடோனா ஹஸ்பினும் சியான் விக்ரம் படமும் ட்ராப் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேம்குமார். ஸோ பிரேம்குமார் டைரக்ஷனில் வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறதா இருந்த சியான் 64 திரைப்படம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு என்னோடய பதில் வந்து இந்த படமும் ட்ராப் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த 2 படங்களும் ட்ராப் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 படங்கள்லையுமே வந்து சியான் விக்ரம் இவங்களோட தலையீடு அதிகமாகவே இருந்திருக்குங்க. ஆமாங்க, மடோனா ஹஸ்பின்ட்ட போய் சியான் விக்ரம் வந்து கதையில் மாற்றம் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரேம்குமார் இவர்கிட்ட போய் வந்து கதையில் மாற்றம் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சாந்தி டாக்கீஸ்கிட்ட போய் நீங்கள் எனக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும், அப்போ தான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு வந்து கராராக சொல்லியிருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். ஸோ இவங்கள்ட்டையும் போய் சியான் விக்ரம் வந்து எனக்கு நீங்கள் சம்பளம் அதிகமாக கொடுத்தா தான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கதையில் மாற்றம் சொன்னதுனால மடோனா ஹஸ்பினும் சரி பிரேம்குமாரும் சரி சியான் விக்ரம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. ஸோ ஏன்னா கதையை மாற்ற மாட்டேன்னு இவங்க 2 பேரும் சொன்னதுனால சியான் விக்ரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மடோனா ஹஸ்பின் படத்துலேருந்து விலகிட்டாங்க. அடுத்ததாக வந்து பிரேம்குமார் இவங்க படத்துலேருந்தும் விலகிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து மடோனா ஹஸ்பின் வந்து இவரோட அடுத்த படத்தோட ஹீரோ யாருன்னு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் இவர் பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி கண்டிப்பாக இவர் கூட தான் நம்ம படம் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா வந்து கவின் கூட படம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்கிட்ட வந்து கவினோட டேட் இருக்குது. அதே சமயம் வந்து இந்த நடிகரோட டேட் வந்து வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இல்லவே இல்லை. அதனால் வந்து பிரேம்குமார் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த நடிகரை வந்து தேடி கண்டுபிடிச்சி 45 நிமிஷம் கதை சொல்லியிருக்காரு. ஸோ பிரேம்குமார் அதாவது கதை சொன்ன விதம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த நடிகர் வந்து நான் உங்கள் கதையில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க. கூடிய சீக்கிரமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மூலமாக. கிட்டத்தட்ட வந்து இந்த பிரேம்குமார் இவங்களோட பகத் பாசில் நடிக்க போகிற இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் குட் மூவியாக இருக்க போகிறதில்லன்னு திட்டவட்டமாக பிரேம்குமார் வந்து சொல்லிட்டாருங்க. ஆமாங்க, பிரேம்குமார் டைரக்ஷனில் அடுத்ததாக ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா எல்லாருமே வந்து நான் உள்பட
மெய்யழகன் மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்க போகுது, 96 படம் மாதிரியே ஃபீல் குட் மூவியாக தான் இருக்க போகுது, அப்படி இல்லைனா வந்து ப்ராப்பராக வேற ஒரு லவ் ஸ்டோரி படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஐடியாவை பிரேம்குமார் அவர்கள் பகத் பாசில் கூட இணைய போகிற இந்த படத்தில் அடித்து தும்சம் பண்ண போகிறாருங்க. ஆமாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரீசெண்டாக இவரோட ஒரு இன்டர்வியூவில் வந்து, அதாவது இந்த இன்டர்வியூ வந்து கோபிநாத் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூவில் தான் வந்து பிரேம்குமார் இப்படியாப்பட்ட ஒரு தகவல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு கிரைம் ஜானர் ஒன்று எடுக்க போகிறேன், ஆல்ரெடி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதையை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ இது மட்டும் இல்லை, அதே சமயம் வந்து நான் வந்து ஒரு தனிமை விரும்பி நான் எங்கே போனாலும் தனிமையாக தான் போவேன், தனிமையாக தான் இருப்பேன். ஸோ என்னோட படத்தில் நடிக்கிற நடிகர்களோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் ஒரு புதுமையான ஒரு முயற்சியை பகத் பாசில் படத்தில் நான் வந்து முயற்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் வந்து பகத் பாசில் கூட நான் இணைகிற இந்த படத்தில் வந்து காதல் இருக்குது, காதல் சம்பந்தமான எமோஷ்னல் இருக்குது, ஸோ ஃபேமிலி சம்பந்தமான எமோஷ்னல் இருக்குது. ஸோ இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா விதமான எமோஷ்னலும் பகத் பாசில் கூட நான் இணைகிற இந்த படத்தில் இந்த கதையில் கொட்டி கிடக்கு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அதே சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரைம் ஜானரை நான் வந்து அடுத்த படமாக நான் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு என்னோட நெருங்கிய வட்டாரத்தில் நான் கேட்டப்ப அவங்க உடனே வந்து இமிடியேட்டாக நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கிரைம் ஜானர் தான் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னபடி நான் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பகத் பாசிலை பொறுத்த வரைக்கும் அசுரத்தனமான ஒரு நடிகர். ஸோ அவரை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஸோ கண்டிப்பாக என்னோட படத்துலையும் அவர் வந்து சிறப்பாகவே பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.